ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி இந்த வீடியோவில் 13th of June 2026 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜில் வந்துருக்கிற லீட் ஆர்டிக்கல் ஈக்குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். நம்மளோட சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா வல்னரபிள் செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ளூடட். ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து வல்னரபிள் செக்ஷனில் வருவாங்க. அதனால் இது ரிலேட்டடாக என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த ஆர்டிக்கலை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் இன்சைட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அது என்னன்னா, இப்போது நடந்து முடிஞ்ச 2026 யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இந்த ஜிஎஸ் பேப்பருக்கு அகென்ஸ்டாக நிறைய கிரிட்டிசிசம் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப டஃப்பாக வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஃபேக்ட் வந்து நிறைய கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா யூபிஎஸ்சி எப்போவுமே ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கோ டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் என்னதான் புதுசாக கொடுத்தாலுமே அந்த பேப்பர் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்ட இருந்து யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம நேஷ்னல் லெவலில் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறபடியே அந்த டாபிக்ஸ்லலாம் பெரிய இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கும் இல்லையா, அந்த இஷ்யூஸில் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்றது தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. வேறு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. உங்களை வந்து ஃபெயில் ஆக்கியே ஆகணும் அப்படின்றதுலாம் யூபிஎஸ்சியோட அப்ஜெக்டிவ் கிடையாது. ரைட்டான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பேப்பர் வந்து செட் பண்ணுவாங்க. அதை உங்களுக்கு இந்த டாப்பிக்கை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த 2026 ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்ட இந்த இஷ்யூஸை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, ஒரு பேசிக் ரீடிங் ஸ்கில் இருக்கா, அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து உங்களுக்கு மைண்ட் வந்து ப்ராப்பராக வேலை பண்ணுதா அண்டர் ப்ரெஷர், இதை தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கொஸ்டினை பார்த்த உடனே இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. இது ரீட் பண்ணுறதுக்கே நிறைய டைம் எடுக்கும், ரீட் பண்ணி காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து உடனே வந்து யூபிஎஸ்சியை வந்து என்ன பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரீடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தி ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட், an act passed by the Parliament of India in 2018 mandates reservation in education and employment, places a legal duty on governments to ensure accessibility and non-discrimination கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டாப்பிக்கில் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு கான்ஸ்டியூஷன் என்ன மாதிரியான ப்ரொவிஷன், எனபிளிங் ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கு, இதுக்கு ரிலேட்டடாக என்ன ஆக்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் எனபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி மட்டும் கிடையாது, ரைட்ஸ் பேஸ்ட் இஷ்யூலையும் இந்த டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணலாம் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு. அப்போது இந்த ப்ரொவிஷன்ஸில் ஒரு நாலேஜ் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்த இஷ்யூஸை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஏன்னா சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு லெவலில் நீங்கள் இருந்திருந்தாலே போதும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்றத நீங்கள் டிடெக்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா இது வந்து 2018 கிடையாது, எனாக்ட் பண்ணது கிடையாது, 2016 பண்ணது. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புன்னு ஆகிடுமா? அப்போ நீங்கள் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் நிறைய ஃபேக்ட் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அதுன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணுங்கள், ஒன்று இருக்கிறதெல்லாம் எலிமினேட் பண்ணுங்கள், யூ வில் கெட் யுவர் ஆன்சர். தட் இஸ் 2 only. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்க போகுது? ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது இதுக்கு ஆன்சர் பண்ண. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி தெரியல, சிலபஸில் கொடுத்துருக்காங்க வல்னரபிள் செக்ஷன், பர்சன் வித் டிசபிலிட்டி, அப்போ பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா இந்த கொஸ்டின்லேயே நீங்கள் ஸ்டக் ஆகி போய் நின்றுப்பீங்க. உங்களால் இதை ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூபிஎஸ்சி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஒரு இஷ்யூவில் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் அட்லீஸ்ட் 1 or 2 ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அப்கமிங் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸு, நோட்ஸு அப்படின்றத ஹண்டு பண்ணாமல் யூ ஹாவ் டு ஆக்சுவலி ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தி மெயின் சப்ஜெக்ட். ஸோ இஷ்யூஸில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. சிலபஸில் என்னென்ன கீவேர்டு மெயின் சிலபஸில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அந்த இஷ்யூஸ்லலாம் உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி வந்து இருக்கணும். அப்படி இருந்தாலே இந்த எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்குன்னு நீங்கள் தனியாலாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நியூஸ் அனாலிசிஸை ப்ராப்பராக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்காங்க, ரிவைஸ் பண்ணுங்கள், ஒரு இஷ்யூவில் டிஸ்கஸ் பண்ணுற லெவலுக்கு உங்களோட ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் யூபிஎஸ்சியும் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஆர்டிக்கிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆர்டிக்கிளோட கோர் இஷ்யூ என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்தியா வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த வெல்ஃபேரை என்ஷூர் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பீப்புள் கிட்ட, அதாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நம்ம மெஷினரி இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் மெஷினரி,
இது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட ரிசோர்ஸஸ் கிடையாது. அண்ட் டிஜிட்டல் அவுட்ரீச்சும் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கிடையாது. த டிஜிட்டல் டிவைடுன்னு சொல்லுவாங்க. சில மக்களுக்கு மட்டும்தான் என்ன இருந்துச்சு, இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்துச்சு. பாட்டம் லெவலில் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி கஷ்டப்படுற பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் டிஜிட்டல் ஆக்சஸ் கிடையாது. அப்படின்றப்போ நம்மளால் டிஜிட்டலாகவும் என்ன பண்ண முடியாது, பீப்புள் கிட்ட இந்த வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்க முடியாது. பட் ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரம் 2015 ஆன்வர்ட்ஸ் இந்த டிஜிட்டல் டிவைட் இருக்கு இல்லையா, இதை வந்து கவர்மெண்ட் வந்து குறைக்க ஆரம்பித்தாங்க. லைக் ஜியோ மாதிரியான கம்பெனிஸ் வந்தது, 3G 4G இதெல்லாம் என்ஷூர் பண்ணாங்க. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எந்த அளவுக்கு லாஸ்ட் மைல் வரைக்கும் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு ரீச்சை வந்து கொண்டு போனாங்க. ஸோ இதோட விளைவு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட், ஸோ அதை வந்து கொண்டு வந்தாங்க. UPI வந்து கொண்டு வந்தாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் நடந்திருக்கு. இப்போ இந்தியா வந்து என்ன மாதிரியான ஒரு பாலிசி ஸ்டான்ஸில் இருக்காங்க அப்படின்னா, இப்போது இதெல்லாம் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. அதாவது நம்மள மாதிரியே அடுத்து இப்போ பாட்டம் லெவலில் இருந்து டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் முன்னோடி. ஸோ இந்த குளோபல் சவுத்தோட லீடர்ஷிப் எடுக்கிறதுக்கான ஆஸ்பிரேஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த விஷயங்களை அந்த கண்ட்ரிக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வெல்ஃபேர் டெலிவரி மெக்கானிசம் இருக்கு இல்லையா, இதை நம்ம ப்ரௌடாக ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஆனால் இன்னுமே இந்த வெல்ஃபேர் டெலிவரி மெக்கானிசம் வந்து ஒரு பர்டிகுலர் செக்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கு. யாருன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். அதுதான் இந்த ஆர்டிக்கிளில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சில கான்ஸ்டியூஷனல் அண்ட் வேரியஸ் அதர் ப்ரொவிஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஆர்டிகிள் 21, இது என்ன, ரைட் டு லைஃப். பட் நமக்கு தெரியும் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் வந்து வேரியஸ் ஜட்மெண்ட்ஸில் வந்து இந்த ரைட் டு லைஃப் அப்படின்ற இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டோட ஸ்கோப்பை வந்து எலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ரைட் டு லைஃப் அப்படின்றது வெறும் வாழ்கிறது மட்டும் கிடையாது உயிரோட. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் தி ரைட் டு டிக்னிட்டி ஆஸ் வெல். அப்போ ஒரு பர்சன் வந்து டிசபிலிட்டியோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு சப்போர்ட் வந்து வேணும், இன்கம் சப்போர்ட் வந்து வேணும். ஏன்னா ஒரு ஆர்டினரி பர்சன் பண்ணுற வேலையை இவங்களால் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கிறப்போ அப்போ நமக்கு எக்கனாமிக் சப்போர்ட் வந்து வேணும். அப்போது நம்ம டிக்னிஃபைடாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கு இந்த சப்போர்ட் வந்து தேவை. அண்ட் செகண்டு ஆர்டிகிள் 41, இதுலேயுமே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசியில் ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016, இதில் வந்து ரைட்ஸை என்ஷூர் பண்ணியிருக்காங்க ஆக்ட் மூலியமாக. அப்போ இது வந்து பேசிக் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். பட் என்னதான் ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும் ரைட்ஸ் இருந்தாலும் இவங்களுக்கான வெல்ஃபேர் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல நம்மக்கிட்ட பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, இப்போது சோஷியல் சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்குறோம், அதாவது மந்த்லி இன்கம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த பென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை இன்கம்னு சொல்லலாம் பென்ஷன்னு சொல்லலாம். அதில் என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட்டு பிரச்சனை ஃப்ராக்மெண்டட் சப்போர்ட். இது வந்து நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக இருக்கிற வல்னரபிள் செக்ஷன், அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து ஒரே மாதிரியான அமௌண்ட்டு போய் சேர்றது கிடையாது. அது ஏன்னா இதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து வேரி ஆகும். ஒரு சில ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 300 to 500 கொடுக்குறாங்க. இன்னும் சில ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1000 to 3000 கொடுக்குறாங்க. இந்த காலத்தில் இந்த அமௌண்ட் எப்படி பார்த்தோம், ஒன்று வந்து யூனிவர்சலாக இல்லை, இன்னொன்று வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. அண்ட் இந்த சப்போர்ட் வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்குது. இதுதான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் வந்து தெரியுதா? ஒரு பக்கம் நம்ம வந்து பப்ளிக் வெல்ஃபேர் டெலிவரி சிஸ்டம் வந்து டாப் நாச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த வல்னரபிள் செக்ஷன் அந்த வெல்ஃபேர் டெலிவரி சிஸ்டம்னால பெனிஃபிட் ஆகிறது கிடையாது. அப்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால், இதுக்கு வந்து இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் யூனிவர்சல் டிசபிலிட்டி பென்ஷன் ஃப்ளோர் ரேட் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேரியஸ் ஸ்டேட்டு அமௌண்ட் வேரி ஆகலாம், ஆனால் ஒரு டிக்னிஃபைடான லைஃப்பை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு மினிமமாக ஒரு அமௌண்ட் வந்து வேணும். அது ஈக்குவலாக இந்தியா ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் ஸ்டேட் கொடுத்துக்கலாம், பட் அதுக்கு கீழே குறையக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 15,000 கிடைச்சாதான் ஒரு பர்சனால் என்ன பண்ண முடியும், ஹவுஸ் ஹோல்ட் ஸ்டெபிலிட்டி வந்து என்ஷூர் பண்ண முடியும். அந்த குடும்பம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் எக்கனாமிக்கலி. ஸோ கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்போ இந்த பேசிக் சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்சனால் என்ன பண்ண முடியாது, ஸ்கூலிங் பண்ண முடியாது, எக்ஸ்பென்ஸ் ஆகிடும், ஸ்கூல் போகாமல் நின்றுவாங்க, ஹையர் எஜுகேஷன் போக முடியாது.
அதனால் இன்டர்ன் அவங்க வந்து அடுத்த கட்டமாக ஒரு லேபர் மார்க்கெட்டில் போய் ஒரு வேலையும் வாங்க முடியாது அவங்களால. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் லாஸை தான் க்ரியேட் பண்ணும். அப்போ நம்ம அந்த எக்கனாமிக் லாஸை அரெஸ்ட் பண்ணிடலாம் இல்லையா? அதனால தான் எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டிக்கல்லையும் அதை தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆத்தர் கொடுக்குற பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காரு இல்லையா, 10,000 to 15,000. இது வந்து நீங்கள் சேரிட்டியாக பார்க்காதீங்க, அதாவது சும்மா தூக்கி கொடுக்குறதா பார்க்காதீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அது சும்மா வந்து ஆர்கியூவும் பண்ணலை, ஃபேக்டும் கொடுத்துருக்காரு. அப்போது இந்த வெல்ஃபேர் டெலிவரியை இன்க்ரீஸை நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட்டான நம்ம கண்ட்ரிக்கான எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கணுமே தவிர இதை வந்து சேரிட்டியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா ஃப்யூச்சரில் லேபர் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ரூரல் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ஹவுஸ் ஹோல்டு ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்தியா வந்து நம்மளோட ஜிடிபியில் வெறும் 0.02% தான் என்ன பண்ணுறாங்க, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கான ஓவரால் எக்ஸ்பென்ஸாகவே கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு பென்ஷனும் வரும். அப்போ எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ குளோபலி நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில், ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் ஆல்ரெடி யூனிஃபார்ம் நேஷ்னல் டிசபிலிட்டி சப்போர்ட் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. அந்த சப்போர்ட் சிஸ்டம் வச்சது மட்டும் இல்லாமல் அது வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் அதுக்குன்னே தனியாக டெலிவர் பண்ணுறதுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, கேட்க தோணும். இப்போ ஒரு 8,000 to 15,000 நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு வைங்க, இது வந்து நம்ம கண்ட்ரிக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்காதா அப்படின்ற கொஸ்டின் வந்து நமக்கு வரும். ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெஃபினட்டாக அப்படிலாம் இருக்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு 8,000 கொடுக்குறீங்கன்னு வைங்க, அரௌண்ட் ஒரு 40 lakh பெனிஃபிஷரி வந்து அதில் கவர் ஆகுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ செலவாகும்னா வருஷத்துக்கு 38,400 crore வந்து செலவாகும். இது வந்து நம்மளோட ஜிடிபியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.08% ஆஃப் ஜிடிபி. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாமே, ஏன்னா இது ஒன்றும் பெரிய அமௌண்ட் கிடையாது. ஏன்னா சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.35%, 40% அதுக்கு மேலேயும் கொடுக்குறாங்க. அப்போ இன்கேஸ் 10,000 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். 65 lakhன்னு எடுத்துட்டோன்னா 78,000 crore வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது ஓவரால் எக்ஸ்பெண்டிச்சர் 0.2%ன்னு இதுக்கு கீழே தான் இந்த அமௌண்ட் வரும். ஈவன் நீங்கள் 15,000 per month வந்து ப்ரொவைட் பண்ணாலுமே அது இதை தான் அட்டைன் பண்ணும், 0.2%க்குள்ளே தான் வரும். அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது, டெலிவரி சிஸ்டமில் தான் பிரச்சனை இருக்குது. நம்ம ஒன்றும் எக்ஸ்பென்சிவாக டூ மச் மணியெல்லாம் நம்ம இதுக்காக கொட்ட போகிறது கிடையாது. டெலிவரி சிஸ்டமை நம்ம கரெக்டாக்கி யூனிவர்சல் பென்ஷன் ஃப்ளோரை வந்து ஃபிக்ஸ் பண்ணாலே நமக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் ஃபிஸ்கலி மேனேஜபிள் தான். ஏன்னா அதர் ஸ்கீம்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள், ஃபுட் சப்சிடிஸாக இருக்கட்டும், டேக்ஸ் கன்செஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், இதை காட்டிலும் கம்மி தான் இது. அப்போ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒன்றை மட்டும் நம்ம என்ஷூர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இந்தியாவுக்கு எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் மட்டும் பெனிஃபிட் கிடையாது, ஆல்ரெடி சில கோல்ஸ் எல்லாம் நம்மளால் அச்சீவ் பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு ரோபஸ்டான பென்ஷன் சிஸ்டம், டிசபிலிட்டி பென்ஷன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம இந்தியாவோட யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கான பிட் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் நம்ம அதில் பார்ட் கிடையாது. அதில் ஒரு சீட் வந்து பெர்மனன்ட் சீட் வந்து நமக்கு வேணும்னு கேட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? ஏன்னா இப்போ இந்த பென்ஷன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆர்டிகல் 28 ஆஃப் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் இதை நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதையே என்ஷூர் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரெக்கமெண்டேஷன் நம்பர் 202. அண்ட் அதே மாதிரி நம்ம கண்ட்ரியோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு இல்லையா, 1.3, அதையும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி G20 மீட் நியூ டெல்லியில் நடந்தது இல்லையா, ஸோ அதுலேயுமே லீடர்ஸ் டிக்ளரேஷனில் இந்த சோஷியல் ப்ரொடெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்டோஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், ஸோ இந்த கவுன்சிலோட பெர்மனன்ட் சீட் கிடைக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி, ஸோ அவங்கள வந்து இதை வந்து ஒரு சர்வைவலை மட்டும் பார்க்காம ப்ரொடக்டிவ் பார்ட்டிசிபேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா மியர் சர்வைவல் மட்டும் கிடையாது. ஏன்னா பிரேசில் கூட பார்த்தீங்கன்னா இதை ரெகக்னைஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசபிலிட்டி பென்ஷனை வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டமோட இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரே ஒரு சிஸ்டமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நமக்கான இம்ப்ளிகேஷன், கண்ட்ரிக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப வைடாகவும் இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது. இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம விக்சித் பாரத்க்கான விஷன் வந்து நம்ம கிட்ட இருக்குது, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம சரி பண்ணணும். இதுதான் இந்த ஆர்டிக்கிளோட ஓவரால் ஆர்குமெண்ட். தட்ஸ் இட்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் தி 8th சென்ட்ரல் பே கமிஷன் அ சான்ஸ் டு ரிஃபார்ம் பே கமிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் பே கமிஷன்னா என்ன? நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன் ஒரு 3 டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனுக்கான டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து கொடுத்துருக்கு. ஒன்று வந்து ஜுடிஷியரி, இன்னொன்று லெஜிஸ்லேச்சர் அண்ட் தேர்ட் ஒன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். பட் இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே ஃபியூல் இல்லாமல் ரன் ஆகாது. ஸோ வாட் இஸ் ஃபியூல்? மணி. ஏன்னா சேலரிஸாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த கொடுக்குற சேலரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஜஸ்டிஸ் வந்து என்ஷோர் பண்ணணும். விச் மீன்ஸ் ஈக்விட்டி இருக்கணும், பேரிட்டி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அப்போ அந்த மெஷினரிக்கு, அதாவது இதில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ராப்பரான காம்பன்சேஷன் வந்து போய் சேரணும் ஆஸ் அ சேலரியாக. அதை பீரியாடிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்குன்னே ஒரு கமிஷன் வச்சுருக்காங்க. அதுதான் சென்ட்ரல் பே கமிஷன். இந்த கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன்லேருந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், இன்டர் சர்வீஸ் ரியாலிட்டி, இது எல்லாமே கன்சிடர் பண்ணி இவங்களோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்போ 8th பே கமிஷன் வந்து வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பே கமிஷன் முன்னாடி நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து வைப்போம். அதில் மெயினான கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சேலரி இன்க்ரீஸ் ஆகும், ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்ன, இந்த மாதிரி ஆர்டினரி கொஸ்டின் தான் இது வரைக்கும் 7th பே கமிஷன் வரைக்கும் நம்ம கேட்டது, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே. பட் இனிமேல் இந்த கொஸ்டின் கேட்டால் மட்டும் பத்தாது, நம்ம அதர் கொஸ்டின்ஸும் கேட்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல். இது நம்ம எக்ஸாமுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் வந்து நம்ம சிலபஸோட ஒரு பார்ட். அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த இஷ்யூவை. ஸோ அதனால் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக கேட்டுற இந்த மாதிரியான ஃபெமிலியரான கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம இனிமேல் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இனிமேல் இது வந்து வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர் மட்டும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் பப்ளிக் இருக்காங்க இல்லையா, நாட்டு மக்கள், அவங்களுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் மேலே ஒரு நம்பிக்கை வந்து இருக்கணும். அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் இந்த சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையா, பீப்புளோட கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் மேலே இருந்தே ஆகணும். அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியாக இந்த மிஷினரிக்கு வந்து ஃபியூல் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மிஷினரி வந்து என்ன ஆகும், ரன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ரன் ஆனால் தான் மக்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், இந்த கவர்னன்ஸ் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்போ நம்ம டெமோக்ரஸி இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா இந்த பே கமிஷன் அண்ட் இதோட மெக்கானிசம், பேரிட்டி, ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி, இதெல்லாம் வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர் மட்டும் கிடையாது. டு கெயின் அ பப்ளிக் கான்ஃபிடென்ஸ், புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வெரி சிக்னிஃபிகண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அப்போ இந்த பே கமிஷன் கிட்ட என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் டெஃபிசிட் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆத்தர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு சொல்கிறாரு. ஏன்னா இந்த பே கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கண்ட்ரியோட இன்டர் சர்வீஸ், அதாவது மிலிட்ரி சர்வீஸாக இருக்கட்டும், சிவிலியன் சர்வீசஸாக இருக்கட்டும், இந்த சர்வீஸ்க்கு நடுவில் ஒரு பேரிட்டி வந்து வேணும். அந்த இன்டர் சர்வீஸ் பேரிட்டியை வந்து என்ன பண்ணும், ஷேப் பண்ணும். அண்ட் கவர்மெண்ட்டோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் வந்து கொடுக்க போகுது. ஏன்னா இப்போ இந்த 8th பே கமிஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அது சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை டிகேட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போது இதில் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு லாங் டேர்மாக ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை கொடுக்க போகுது. இந்த கமிட்மெண்ட்டு, இந்த பேரிட்டி, இதை பொறுத்து தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட பேலன்ஸே இருக்க போகுது, அதை பொறுத்து தான் ஸ்டேட் இருக்க போகுது. பட் இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருந்தாலுமே, இதெல்லாம் சிக்னிஃபிகன்ஸ், ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருந்தாலுமே நம்ம பே கமிஷன் வந்து இந்த மேட்டரை வந்து ரொம்ப நேரோவாக, ஸ்மாலாக, ஒரு சின்ன டைம் பவுண்ட், அதாவது இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே என்ன பண்ணணும், ரிப்போர்ட் கொடுத்தாகணும். உங்களுக்கு அந்த டைம் பவுண்ட் மேனரில் அவங்க கொடுத்தாகணும் ரிப்போர்ட்டை. அப்போ அதில் குவாலிட்டி குறையதானே செய்யும் அவங்க எவாலுவேட் பண்ணுறதுல. ஏன்னா சிவில் சர்வீஸும் மிலிட்ரி சர்வீஸும் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் ஒன்று கிடையாது. மிலிட்ரி சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதிகம். அப்போ இந்த கமிஷனுக்கு வந்து ரிப்ரசன்டேட்டிவாக யாரை எடுப்பாங்க, இதில் இருக்கிற சில குறிப்பிட்ட பேரை மட்டும்தான் கூப்பிட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்போ இது இன்க்ளூசிவாக இல்லை இந்த கமிஷன். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கமிஷனோட ஒர்க்கிங்கை வந்து கவர்ன் பண்ணுறதுக்கு ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் மெத்தட் வேணும். அதாவது எவ்வளோ ரிஸ்க் வந்து ஒரு சர்வீஸில் இன்வால்வ் ஆகுது, டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்ன, ஒவ்வொரு சர்வீஸ்க்கான அந்த டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் எப்படி டிஃபர் ஆகுது, காம்ப்ளெக்சிட்டி என்ன, கெரியர் ப்ராக்ரெஷன் என்ன, இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அப்போது இந்த பேரிட்டியை அட்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பேரிட்டியை நீங்கள் எப்படி என்ஷூர் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த பேரிட்டியை அட்டைன் பண்ணுறதுக்கான பேசிஸ் தான். இந்த பேசிஸை நம்ம டிஃபைன் பண்ணலை அப்படின்னா எப்படி பேரிட்டி அட்டைன் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெரியர் ப்ராக்ரெஷனே எடுத்துக்கோங்களேன். இந்த கெரியர் ப்ராக்ரெஷனே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆர்டிக்கல் அதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மிலிட்ரி சர்வீஸாக இருக்கட்டும், சிவில் சர்வீஸாக இருக்கட்டும், இங்கே வந்து அந்த கேரியர் ப்ராக்ரெஷன் வந்து வேறு மாதிரி ஆகும். இப்போ மிலிட்ரி சர்வீஸில் ஏர்லியாகவே ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க, சிவில் சர்வீஸில் அப்படி கிடையாது இல்லையா, ஏர்லி
ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும் மிலிட்ரி சர்வீசஸில். நீங்கள் வந்து லோ ரேங்கில் சேர்ந்து ஹையர் ரேங்க்லாம் போக முடியாது. பட் சிவில் சர்வீஸில் அப்படி கிடையாது. ஈவன் நீங்கள் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் த சான்ஸ் டு பிகம் அ செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். அப்படி ப்ராக்ரஸ் ஆகிடுவீங்க. பட் இங்கே மிலிட்ரி சர்வீஸில் அப்படி கிடையாது. அப்போது நம்ம இந்த பேரிட்டியை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 சர்வீஸ்க்கும் மத்தியில் நம்ம இதை வந்து காம்படிஷனாக பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் அப்ஜெக்டிவாகவும் இந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் இல்லையா. அதே மாதிரி இங்கே இந்த சிவில் சர்வீஸில் எடுத்துட்டிங்கன்னா இந்த கேரியர் ப்ராக்ரஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இவங்க ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கடுத்து குயிக்காக ப்ரொமோஷன் வாங்கி அதர் மினிஸ்ட்ரி அதர் டிபார்ட்மெண்ட்டுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம இதுக்கும் ஒரு பாதிப்பு தான். ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் அங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆஃபீஸர் வேணும். அவங்க வந்து வேகமாக குவாலிஃபை ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷனல் மெமரின்னு சொல்லுவாங்க. அங்கே நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும். அது வந்து ரெக்கார்டில் இருக்காது, ஆனால் ஆஃபீஸர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸையும் என்ன பண்ண முடியாது, அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிட முடியாது. ஓகே, அப்போ இது ஒரு இஷ்யூ இருக்கா. இதே மாதிரி இன்னொரு இஷ்யூ இருக்குது. அதாவது நான் ஃபங்க்ஷனல் அப்கிரேடேஷன் NFU. இப்போது ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது இன்க்ரீஸ் ஆகுதா? அதே ஒர்க்கு சேம் பெஞ்சு அப்படி தானே போகுது. அப்போ இது என்ன பண்ணுன்னா நீங்கள் வெறும் சேலரியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா டிரான்ஸ்பெரன்சி அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் போயிடும். அப்போ எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுதா. இதே மாதிரி பென்ஷனும் ஒரு காம்ப்ளெக்சிட்டியை வந்து எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான பென்ஷன் சிஸ்டம் வந்து இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஓல்டு பென்ஷன் வாங்குறவங்களுக்குலாம் ஒரு மெத்தடு, புதுசாக பென்ஷனுக்கு என்ட்ரு ஆகிறவங்களுக்குலாம் கான்ட்ரிபியூட்டரி பிளான்ஸ் வந்து அப்ளை ஆகும். அதே இது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கான பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்போ இதிலலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஒரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஆர்டிக்கல் ஆத்தர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, RBIயோட ஸ்டேட்ஸ் ஃபினான்ஸ் ரிப்போர்ட் 2023. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதில் லார்ஜ் அமௌண்ட் எதுக்கு போகுதுன்னா சேலரி, பென்ஷன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்காக போகுது. அப்போ இதுக்கே போயிருச்சு அப்படின்னா நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? அப்போ நமக்கு என்ன தேவை, சேலரி அண்ட் இந்த காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் சஸ்டெயினபிலிட்டி. ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுக்க போகுது இல்லையா கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அது சஸ்டெயினபிளாக இருக்கணும். ஸோ சஸ்டெயினபிலிட்டி அண்ட் இன்டர்ஜென்ரேஷனல் ஈக்விட்டியும் நமக்கு வந்து என்ஷூர் பண்ணணும். இதுவும் இம்பார்ட்டண்ட். அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும், பப்ளிக் காம்பன்சேஷனில் கோஹரண்ட்டான ஒரு அப்ரோச்சை வந்து நம்ம கொண்டு வரணும். அண்டு மெனி கண்ட்ரிஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மெனி கண்ட்ரீஸில் இந்த மாதிரியான கண்டினியூஸான ஒரு இன்ஸ்டியூஷனல் மெக்கானிசமை, ஏன்னா இந்த பே கமிஷன் அப்படின்றது ஒரு இன்ஸ்டியூஷனல் மெக்கானிசம் தானே. ஸோ அப்படி ஒரு இன்ஸ்டியூஷனல் மெக்கானிசம்க்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி கண்ட்ரிஸ் மூவ் ஆகிட்டாங்க. இந்த பே கமிஷன்றது வெறும் கமிஷன் ரிப்போர்ட் அப்படி தான். ஏன்னா நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூஷன் வேணும் இதுக்குன்னு. அதுதான் ஃபைனலாக வந்து இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கிறது. ஓகே, ரெஸ்பெக்டிவ் அத்தாரிட்டிஸ் வந்து இதுக்காக க்ரியேட் பண்ணணும், இன்ஸ்டியூஷனல் வேணும், கரெக்டான ஃபேக்டர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் உள்ளே இன்க்ளூட் பண்ணணும் கால்குலேஷன்ஸ்க்கு. ஓகே, ஸோ தேட்ஸ் இட். ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு நம்மளோட சிலபஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுலேயே யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸில் ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் கவர்னன்ஸ் டாபிக்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, தேட்ஸ் இட்.